ரஜினிகாந்த் கோடி கோடியாக சம்பாதிக்கிறார். அந்த கோடியில் பிச்சை காசு ஒரு 50 லட்சம் 20 லட்சம் போட்டு அடித்தா எல்லாம் முடிஞ்சு கதை. கஞ்சத்தனம். அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் தான் அந்த ஆர்ட் பீரோ அட்வர்டைசிங் கம்பெனி கவனிச்சிருக்கு. எதுக்கு சார்? பாவத்தின் அடையாளம் ரஜினி மனைவி, புண்ணியத்தின் அடையாளம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வேறு நான் என்ன சொல்கிறது? கெட்ட பேர் தானே சார் ஒரு சூப்பர் ஸ்டாரு. அதை பற்றி கவலையே படலையே. காரி துப்பு தொடச்சிட்டு போயிட்டே இருப்பேன். சர்ச்சையை கேட்டுக்கிற பாவம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் போல. வீட்டில் அவரால் இருக்க முடியல, இனிமேல் இருக்க முடியல, தியானம் மெடிடேஷன்லாம் பண்ண முடியல. அதனால் அவர் பண்ணார், போயிட்டார். மூட்டையை கட்டிக்கிட்டு இந்த ஊருக்கு உபதேசம் பண்ணுறாரு. ஏன் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். யாரது பயில்வானா? அவருக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்னாரு. அப்படி சொன்னவர் இன்னைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு மாட்டிட்டு படிக்கிறார். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், மூத்த நடிகர் திரு பயில்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். மீண்டும் சர்ச்சையில் லதா ரஜினிகாந்த். என்ன சார் அந்த சர்ச்சை? அதாவது ரஜினிகாந்துக்கு எந்த அளவுக்கு புகழ் உச்சத்தில் இருக்கோ அதுக்கு நேர் மாறு. அதாவது ரஜினிகாந்த் பேரை கெடுக்கணும்னே அவர் வீட்டுக்குள்ளே இருந்தே வேலை செய்கிற ஆளியார்னா ரஜினிகாந்த் மனைவி. என்ன வேலை செஞ்சா சார் அப்படி? அதாவது ஆரம்பத்தில் டேக்ஸ் கட்டாது, கல்யாண மண்டபத்துக்கு டேக்ஸ் கட்டலை, அதுக்கப்புறம் டேக்ஸ் கட்டினார். இல்லை கேட்டது கொரோனாவில் ஒன்றுமே கல்யாண மண்டபம் எதுவும் நடக்கலை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏங்க கொரோனா காரணம் காட்டி டேக்ஸ் கட்டாமல் இருக்க முடியுமா? இல்லை கவர்மெண்ட் டேக்ஸை ரத்து பண்ணிச்சா? என்ன பேசுகிறீங்க? நோ, அது கிடையாது. அப்புறமா அந்த ஸ்கூலுக்கு சம்பளம் கொடுக்கல, வேலை செஞ்சு எல்லோரும் சம்பளம் கொடுக்கல, அவங்க ஒரு ஓட்டுக்கு வந்தாங்க, அது ஒரு கிட்ட போகிற. அதுக்கப்புறம் கார்பரேஷன் கடை வாடகைக்கு எடுத்துருந்தாங்க ஆழ்வார்பேட்டையில், அதுக்கும் வாடகை பாக்கி. ஏன் சார் கஷ்டத்தில் இருக்காங்களா? இப்படி கஷ்டத்தில் இல்லை, கஞ்சத்தனம். ரஜினிகாந்த் கோடி கோடியாக சம்பாதிக்கிறார். அந்த கோடியில் பிச்சை காசு ஒரு 50 லட்சம் 20 லட்சம் போட்டு அடித்தா எல்லாம் முடிஞ்சு கதை. ஆமாம், ஏன் அது மாதிரி பண்ணுறாங்க? மனசு கொடுக்கணுங்கிற மனசு வரணும்ல, அது எங்கே இருக்குது? இப்போ அவங்க மருமகன், முன்னாள் மருமகன் வச்சுடும் தனுஷ், இப்போ குலதெய்வம் படம் இப்போ குலதெய்வத்துக்காக அந்த படம் எடுத்தார், இட்லி கடை. ஆமாம். இப்போ ஊருக்கு போய் அவங்க அம்மா ஊரில் போய் கோயிலில் தியானம் பண்ணிவிட்டு அந்த ஊருக்காரங்க எல்லாருக்கும் கறி சோறு போட்டுருக்காரு, கிட்டா பிறந்து வச்சுருக்காரு. அப்போது கொடுக்கணுங்கிற எண்ணம் வேணும். இறக்கிற கிணறு தான் ஊறும். அவர் தான் அவ்வளோ கோடி சம்பாதிக்கிற, உனக்கு ஏன் கஞ்சத்தனம்? போனஸ்க்கு கேட்டால் போனஸ் கொடு, கார்பரேஷன் வரியை கட்டியா கட்டு. சர்ச்சையை கேட்டுக்கிற பாவம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் போல. அந்த மாதிரி சமீபத்தில் இப்போ அவங்க படம் எடுத்தாங்க, கோச்சடையான்னு ஒரு படம். ஆமாம். அந்த படம் மொக்கையோ மொக்கை. ஒழுங்காக ரஜினிகாந்தை வச்சு சரித்திர படமே எடுத்துருக்கலாம், ஓடி இருக்கும், நல்ல கதை. கே.எஸ். ரவிக்குமார் திரைக்கதை எழுதினார், அப்புறம் அவர் போயிட்டார். இப்படியே கிடந்து குமஞ்சி கடைசியில் படம் வரும்போது மொக்கையாக கார்ட்டூன் படமாக. நான் படம் வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு சொன்னேன், கார்ட்டூன் படம்லாம் இங்கே ஓடாது சொன்னே. நச்சம். அதில் ஆர்ட் பீரோங்கிற ஒரு நிறுவனம், அட்வர்டைசிங் கம்பெனி. அந்த கம்பெனி என்ன பண்ணாங்க, படப்பிடிப்பு முடிஞ்ச பிறகு மீதி உள்ள வேலை இருக்குல்ல, ஆமாம், போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ், அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் தான் அந்த ஆர்ட் பீரோ அட்வர்டைசிங் கம்பெனி கவனிச்சிருக்கு. அந்த ஆர்ட் பீரோ அட்வர்டைசிங்க்கு ஒரு போலி ஆவணம் தயாரித்து கொடுத்துருக்கு லதா ரஜினிகாந்த். எதுக்கு சார்? என்ன செய்ய, நம்ம யாரை குறை சொல்கிறதுக்கு? அவர் சூப்பர் ஸ்டார், இவங்க நம்ம வாயால் சொல்லக்கூடாது. அதில் என்னாச்சு, கேஸ் போட்டார் அவர், அந்த நிறுவனம். ஆமாம், பெங்களூர் கோர்ட்டில் போட்டாச்சு. பெங்களூர் கோர்ட்டில் ஒரு 3 மாதம் முன்னால் போனாங்க. போய் இந்த கேஸை தள்ளுபடி பண்ணுங்க இன்னும் ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க. கோர்ட்டு விசாரித்து லதா ரஜினிகாந்த் கொடுத்ததில் இந்த மனுவை தள்ளுபடி செய்கிறதுக்கான காரணங்கள் ஆவணங்கள் எதையும் குறிப்பிடலை. அதனால் லதா ரஜினிகாந்த் மனுவை தள்ளுபடி செய்கிறோம். நவம்பர் 20ஆம் தேதி அந்த கேஸை ஒத்தி வச்சுருக்காங்க. இது ரஜினிகாந்த் தேவையா? இது எவ்வளோ பெரிய கொட்டை எழுத்தில் பெங்களூரில் வரும், அதை பற்றி அந்தம்மா யோசிக்க மாட்டாங்க. அது அவங்க இயல்பு அப்படி. இப்போது ரஜினிகாந்த் என்ன பண்ணுறாரு, இமயமலைக்கு போயிட்டார்.
ஒரு 2-3 வருடங்களாக அவர் போகாமல் இருந்தார். காரணம் என்னென்னா, தனுஷ் விவாகரத்து, அப்புறம் அந்த இளைய மருமகன் வந்து சினிமா நடிக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தான். அவனை ஐயோ வேணாம்ப்பா சினிமா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அது ஒரு டார்ச்சர். உடல்நிலை சரியில்லை, மனநிலை சரியில்லை, இப்படி ஒரு 3 வருஷமாக அப்படியே தள்ளிகிட்டே போயிட்டு இருந்தது. சில நாளில் நம்ம ரஜினிகாந்த் மகாவும் யார் தனுஷ் பொண்டாட்டி ஐஸ்வர்யா கூடயே போயிட்டு இருந்தது அப்பாவோட. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா ஆள் கூலி படம் சூப்பர் ஹிட்டு, எக்கச்சக்க கலெக்ஷன், அகைன் சூப்பர் ஸ்டார் போட்டால் அவருக்கு தான் கண்டிப்பாக. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சரி மறுபடியும் போவோம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஏன் அந்த ஆசை? அவருக்கு வீட்டில் இருக்க பிடிக்கலைங்க. டார்ச்சரா சார்? அவ்வளோ டார்ச்சரா? என்ன சொல்கிறீங்க? ஏங்க 75 வயசில் ஒருத்தன் நான் இமயமலைக்கு தான் போவேன்னு அடம் பிடிக்கிறான், அங்கே தான் எனக்கு நிம்மதி இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? வீட்டில் அவரால் இருக்க முடியல, இமயம் இருக்க முடியல, தியானம் மெடிடேஷன்லாம் பண்ண முடியல. அதனால் அவர் பண்ணார், போயிட்டார், மூட்டையை கட்டிக்கிட்டு அங்கே போயிட்டார். ஆனால் அந்த 76 வயசுலேயும் மனுஷன் இளைஞன் மாதிரி ஒரு ஜெர்க்கின் கூட போடல, ஒரு சாதாரண கதர் சட்டை கதர் வெட்டி கட்டிக்கிட்டு அவர் பாட்டுக்கு போகிறார். ஒரு குச்சி கொண்டு அப்படி நடந்து போயிட்டே இருக்காரு. குச்சியே சாதாரண அது சும்மா ஸ்டெப்புக்கு போடுறாரு, நடக்க முடியாது. அப்புறம் அங்கே தெருவோரத்தில் உள்ள டீ கடையில் உட்காந்து சட்னி சாம்பார் சாப்பிட்றாரு. அப்போது ஒரு கோடீஸ்வரனும் பிச்சைக்காரனாக வாழ வேண்டிய சூழ்நிலை இறைவனுடைய விதி. ஒரு சூப்பர் ஸ்டார், மெகா சூப்பர் ஸ்டார். அப்புறம் அங்கே போய் பாபாஜி குகை, அவர் பாபாஜி இறந்து போயிட்டார், அவர் குகையில் மெடிடேஷன் பண்ணுறாரு. அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த இறைவனடியார்கள் அந்த பாபா கூட பேசுகிறதுக்கான வாய்ப்பு ரஜினி கிடைக்கும். அதனால தான் அவர் இன்னும் இளமையோடு இருக்கிறார். அவர் அவ்வளோ புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டு இருக்காரு, இந்த அம்மா இவ்வளோ பாவத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கு. பாவத்தின் அடையாளம் ரஜினி மனைவி, புண்ணியத்தின் அடையாளம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வேறு நான் என்ன சொல்கிறது? இப்போ சமீபத்தில் விட ஒரு தனியார் மருத்துவமனையில் ரஜினி அவர்கள் அட்மிட் ஆனார், அது கூட பில்லு கொடுக்க சொல்கிறாங்களா சார்? எப்படி சார்? அதை தான் நான் சொல்கிறேன்ல, அதை நான் ஏன் அவ்வளோ சம்பாதிச்சு கொடுக்குறாருல்ல, கோடி கோடியாக கொட்டி கொடுக்குறாரு. அவர் சும்மா ஒரு சீனுக்கு வந்துட்டா போதும், அவ்வளோ ரசிகர்களை வரவேற்கிறாங்க. அதாவது ரெகுலர் செக்கப் தான் போகிறாரு, அதுக்கு பெரிய அமௌண்ட்டு ஒன்றும் ஆகாது. அதை பார்த்து 2 நாள் பார்ப்பான், 3 நாள் பார்ப்பான், சரிப்பா டொனேஷன் கணக்கு எழுதுன்னு எழுதிட்டு போயிடுவான். கெட்ட பேர் தானே சார் ஒரு சூப்பர் ஸ்டாரு? அதை பற்றி கவலையே படலையே. ஒரு படத்தில் சொல்லுவார்ல, நாஞ்சி சம்பத்து, காரி துப்பு தொடச்சிட்டு போயிட்டே இருப்பேன். இதான் அதாவது ரஜினிகாந்துக்கும் அவருடைய மனைவிக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேலே நான் வந்து கீழே இறங்கிலாம் என்னால் பேச முடியாது. என்ன செய்ய சொல்கிறீங்க? இப்போது விஷால் வந்து நடிகை கல்யாணம் பண்ண போகிறார். ஆமாம், தன்ஷிகாவை. ஆமாம். ஆனால் அவருக்கு மறுபடியும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க மேலே ஒரு கேஸ் போட்டு ஒரு 21 கோடி அவர் வாங்கினார், கொடுக்கவே இல்லை, வட்டியோட சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. அது கோர்ட்டு சொன்னபடி விஷால் நடக்கலை, ஊருக்கு உபதேசம் பண்ணுறாரு. ஏன் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்க. யாரது? பயில்வானா? அவருக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்னாரு. அப்படி சொன்னவர் இன்றைக்கி கோர்ட்டு கேஸுன்னு மாட்டிட்டு ஒழிக்கிறாரு. அது மட்டுமா நான் அதாவது வேறு பத்திரிகையில் இது வரமாட்டேங்குதுங்க. என்ன காரணம் சார்? விஷால், த கிரேட் விஷால், நடிகர் சங்க தலைவர், நடிகர் சங்க செயலாளர், இப்படி இருக்கிறவர் அவர் என்ன செஞ்சிருக்கா தெரியுமா? சமீபத்தில் மகுடம்னு ஒரு படம். ஆமாம், ரவி அரசுன்ட்டு ஒரு டைரக்டர். ஆனால் ரவி அரசு. ஆமாம், அவர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு. இந்த படம் கப்பலை சார்ந்த துறைமுகம் பற்றிய கதை. ஒரு 10 நாள் நடந்திருக்கு. 11ஆவது நாள் இயக்குனருக்கும் விஷாலுக்கும் முட்டிச்சு. எப்போவுமே விஷால் என்ன பண்ணுவார், டைரக்டரை போக சொல்லிட்டு நானே டைரக்ட் பண்ணுவேன் பாரு. அப்படி ஒரு படம் தான் மிஷ்கின் படம் பண்ணார். ஆனால் அவரால் பண்ண முடியல, ட்ராப் ஆகிடுச்சு. அது பெரிய நஷ்டம் விஷாலுக்கு. இப்போ என்னாச்சு, இவரே டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கார் அந்த படத்தை. ஆமாம், இது தயாரிப்பு நிறுவனத்துக்கும் விஷாலுக்கும் சண்டையா, இல்லை விஷால் என்ன செஞ்சாருங்கிறது எதுவும் தெரியல. ஆனால் இப்போது விஷால் தான் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கார் மகுடம் படத்தை.
இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரே படம் மகுடம். இந்த படத்துக்கும் சூப்பர் வுட் ஃபிலிம்ஸுக்கும் தொடர்பு இருக்குது. எப்படி என்ன தொடர்பு சார்? தயாரிப்பு அவங்க தான் பண்ணுறதா சொல்லப்பட்டது. சூப்பர் வுட் ஃபிலிம்ஸு படத்தில் தான் மகுடம் தயாராகுது. மகுடத்தில் தான் விஷால் கதாநாயகனாக நடிக்கிறாரு அப்படின்னு செய்தி வந்தது. ஆனால் பிளான்டு ப்ரொடியூசர் சூப்பர் வுட் ஃபிலிம்ஸ் சௌத்ரி சார் 10 பைசா கூட எக்ஸ்ட்ரா போக முடியாது, க்ளீனாக இருக்கும். அதனால் இதில் டைரக்டருக்கும் விஷாலுக்கும் சண்டையா, இல்லைனா டைரக்டர் வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி ஏப்பா விட்டுறப்பான்னு சொல்லி சௌத்ரிக்கும் இந்த விஷயம் தெரியுமாங்கிறது தெரியல. இது எந்த மீடியாவுக்கும் இதுலேயும் வரல. ஆனால் உண்மை அது மகுடத்தை அவரே மீதி படத்தை நானே டைரக்ட் பண்ணி நானே தயாரிக்கேன்னு சொன்னாரா என்னங்கிறது நமக்கு புரியாது. ஆனால் இப்போது பழைய டைரக்டர் டைரக்ட் பண்ணலை, மகுடத்தை விஷால் தான் டைரக்ட் பண்ணியிருக்காருங்கிறது வெளியே வந்த செய்தி. கண்டிப்பாக சார். மீண்டும் மற்றொரு நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம்.